இந்த PS2 வாங்குறதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் யோசிச்சிருந்துக்கலாம். மோட்டர் ஃபுல்லாக ஸ்டக் ஆயிடுச்சு. இது வேஸ்ட்டு தான் நினைக்கிறேன். எஸ்எம்பிஎஸ்ல தண்ணி பட்ட மாதிரி தெரியல. தண்ணிக்குள்ளே எஸ்எம்பிஎஸ் இருந்த மாதிரி இருக்குது. போர்டும் பிளேட்டும் டோட்டல். இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருக்கீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கிற பழைய இரும்பு கடைக்கு தான் வந்துருக்கிறோம். நான் அங்கே பார்க்கும்போது ஒரு சோனி லேப்டாப் ஒன்று இருந்தது. ஸோ அது ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குதா அப்படின்னு கேட்டப்ப எனக்கு தெரில அப்படின்ட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹெச்சிஎல்ன்ற பிராண்டு. இந்த லேப்டாப்லாம் பார்த்து பல வருஷம் ஆச்சு. ஸோ ஆனால் அது உங்கள்கிட்ட இருந்தது. அதனால தான் பழைய இரும்பு கடைக்கு வந்துருச்சா என்னன்றது எனக்கு தெரியல. அதை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது டிஸ்பிளே ஃபுல்லாகவே ஒரு மாதிரி கிராக் ஆகிடுச்சு. அதனால் அதை க்ளோஸ் பண்ணி அந்த பக்கம் வச்சுட்டு அதுக்கடுத்து இன்னொரு லேப்டாப் ஒன்று இருந்தது. சரி அதை எடுத்து பார்ப்போம், அதுவாது நல்லா இருக்குமா அப்படின்னு பார்த்தேன். டொசிபான்ற பிராண்ட் வந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி கேள்விப்பட்டது. அதோட டிஸ்பிளே கண்டிஷன்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே டேமேஜ் ஆகி ரொம்ப உடஞ்சி கீபேட்லாம் இதாக இருந்தது. அதனால் அதையும் அங்கேயே அப்படியே வச்சுட்டு அவங்கக்கிட்ட வேறு எதாவது லேப்டாப் இருக்குமா, இருந்துச்சுன்னா நம்ம எடுத்து எதாவது வீடியோ போட முடியுமா இல்லை ரெடி பண்ண முடியுமான்னு பார்த்தேன். ஸோ அவங்கள்ட்ட அந்த ஒரு 3 லேப்டாப் தான் இருந்தது. அதனால் அதையெல்லாம் அங்கேயே வச்சுட்டு இது இவங்கள்ட்ட இருக்கிற இந்த சோனி லேப்டாப் என்ன நம்ம ரீஸ்டோர் பண்ண முடியுமா அப்படின்னு யோசித்தேன். பட் ஆனால் அதோடைய சார்ஜர் பின்ன கிடைக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். அதனால் அதெல்லாம் அவங்கள்ட்டே வச்சுட்டு நான் அவங்கக்கிட்ட இருந்து ஒரு PS2 மாத்திரம் எடுத்து வந்தேன். ஸோ அது லைட்டாக மழையில் நனைஞ்ச மாதிரி இருந்துச்சு. லைட்டாக தான் கொஞ்சமாக தான் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கும், நம்ம அதை ரெடி பண்ணிக்கலாம், ரெடி பண்ணி அதை நம்ம யூஸ் பண்ண முடியுமான்னு பார்க்கலான்ட்டு எடுத்து வந்துருந்தேன். பட் ஒவ்வொரு ஸ்க்ரூவையும் ரிமூவ் பண்ணும்போது தான் எனக்கு தெரிஞ்சது ஒவ்வொரு ஸ்க்ரூ வந்து ரொம்பவே இதாக இருந்தது, துருப்பிடிச்சு போயிருந்துச்சு. சரி ஓகே, எப்படியோ ஒரு வழியாக அந்த ஸ்க்ரூவெல்லாம் ஸ்ப்ரே பண்ணி அதெல்லாம் ரிமூவ் பண்ணி எடுத்துட்டேன். ஒவ்வொன்றும் கழட்டும் போது வெளியே வந்தது, ஒவ்வொரு ஸ்க்ரூ வரல. அதுக்கப்புறம் அதில் மேல் கவரை ஓப்பன் பண்ணும்போது தான் எனக்கே தெரிஞ்சுச்சு இது ஃபுல்லாகவே வந்து ரொம்ப ஹார்டாக இருந்தது. அதனால் வேறு ஏதாவது எங்கேயாவது பேஸ்ட் பண்ணியிருக்காங்களா இல்லை எங்கேயாவது கம் போட்டு ஒட்ட வச்சுருக்காங்களா அப்படின்னு பார்த்தேன். அப்படி எங்கேயுமே அதை ஒட்ட வைக்கலை. எப்படியோ ஒரு வழியாக அதை ஓப்பன் பண்ணிட்டேன். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது உள்ளுக்குள்ளே ஃபுல்லாக பார்த்தோம்னா தண்ணி பட்டு துருப்பிடிச்ச மாதிரி இருந்துச்சு. சரி ஏதோ கொஞ்சமாக டஸ்ட் இருக்கும், அதெல்லாம் க்ளீன் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சி தான் பார்த்தேன். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது இதுக்குள்ளே கொஞ்சம் டஸ்ட் இல்லை, டஸ்ட்டு மட்டும்தான் இதுக்குள்ளே இருக்குது அப்படின்னு. சரி இதில் மோட்ரு இல்லாட்டி சிடி டிரைவ் எதாவது ஒர்க் ஆகுமா அப்படின்றதுக்காண்டி பார்த்தேன். சிடி டிரைவோடைய மோட்டர்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஸ்டக் ஆகிடுச்சு. அது எங்கேயுமே அது வந்து ரொட்டேட் ஆகலை. சரி ஓகே, மேலே இன்னொரு மோட்டர் இருக்கும், அந்த மோட்டராவது அதில் சுற்றுமா அப்படின்னு பார்த்தேன். அந்த மோட்டருமே அதில் சுற்றலை. ஃபுல்லாக ஹார்டாக இருந்தது. எந்த பக்கமுமே என்னால் கழட்டவும் முடியல. ஏன்னு கேட்டால் பாதி ஸ்க்ரூ வந்து துருப்பிடிச்சு உள்ளே டேமேஜ் ஆகிடுது. ஏன்னா ஒவ்வொரு ஸ்க்ரூவையும் நான் கழட்டும் போதும் ஒவ்வொன்றும் கட் ஆகிடுது. அப்படி இல்லைன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்க்ரூ வந்து அந்த ஹெட்டு வந்து இதாகிடுது, டேமேஜ் ஆகிடுது. அப்புறம் அதெல்லாம் ஒரு வழியாக கழட்டி எடுத்துட்டேன். இது நான் பார்க்கும்போது வெளியே எங்கேயுமே ஓப்பன் பண்ண மாதிரி தெரியல. பட் ஆனால் உள்ளுக்குள்ளே பிரித்து பார்த்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சு சிடி டிரைவுக்கும் அந்த மதர் போர்டுக்குமே கனெக்ட் ஆகிற ஒரு ஸ்டிப்பே இல்லை. பாதி அந்த ஸ்டிப்பு எங்கே போயிருந்துச்சுன்னே தெரியல. சரி ஓகே, நம்ம இப்போ எஸ்எம்பிஎஸ்ஸை கழட்டி பார்ப்போம், எஸ்எம்பிஎஸ்ல ஏதாவது ஒர்க் ஆகுமா, அப்படி இல்லை இதிலேருந்து பவர் சப்ளை எதுக்கு வேறு எதுக்காக நம்ம யூஸ் பண்ண முடியுமான்னு பார்த்தேன். எஸ்எம்பிஎஸ்ஸை கழட்டினதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது தண்ணிக்குள்ளே இருந்து எஸ்எம்பிஎஸ் மட்டும்தான் இருந்திருக்கும் போல். அப்புறம் அந்த போர்டு கீழே ஃபுல்லாகவே துருப்பிடிச்சிருந்துச்சு. எஸ்எம்பிஎஸ்ஸை ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிட்டு உள்ளுக்குள்ளே பார்த்தோம்னா கெப்பாசிட்டி எல்லாமே டேமேஜ் ஆகிருந்துச்சு. அதனால் இதை நம்ம யூஸ் பண்ணிக்க முடியாது. இதோடைய கிளிப்பும் அந்த ஒயருங்களை மட்டும்தான் நம்ம எடுத்துக்க முடியும். சரி ஓகே, நம்ம அடுத்து இந்த போர்டையாவது பிரித்து பார்க்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு போர்டு ஏதாவது யூஸ் ஆகுமா, இல்லை போர்டில் வேறு எதாவது க்ளீன் பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தேன். அந்த ஃபேனுடைய ஸ்க்ரூன்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே டேமேஜ் ஆகிடுச்சு. அப்புறம் அது ஒரு வழியாக எல்லாத்தையுமே கழட்டி ரிமூவ் பண்ணிட்டு அப்புறம் போர்டுக்கு இருந்த ஸ்க்ரூவெல்லாம் ரிமூவ் பண்ணும்போது ஒவ்வொரு ஹெட்டுமே வந்து டேமேஜ் ஆகிட்டே தான் இருந்தது. சரி அப்புறம் அதை அப்படியே எடுத்துட்டேன். எடுத்து பின்னாடி திருப்பி பார்த்தோம்னா ஃபுல்லாக துருப்பிடிச்சிருந்துச்சு. துருப்பிடிச்சு தண்ணியிலேயே ரொம்ப நாள் இருந்திருக்கும் போல். அதனால் அதை எடுத்து நம்ம இந்த பக்கம் அந்த பக்கம் பண்ணும்போதே உள்ளுக்குள்ளே இருக்கிற ஒவ்வொரு ஐசியும் காம்பனன்ட்ஸ் எல்லாமே அதே கீழே ரிமூவ் ஆகி விழுந்துகிட்டே இருந்துச்சு. சரி இதுக்குள்ளே என்ன ப்ராசஸர் இருக்குது அப்படின்னு பார்க்கலன்னு நினச்சேன். பட் ஆனால் எதுவுமே கிளியராக இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப நாள் தண்ணியில் இருந்திருக்கும் போல். அதனால் சரி இந்த பிளேட்டை பிரிச்சுட்டு உள்ளுக்குள்ளே ப்ராசஸராவது நல்லா இருக்குதா, இல்லாட்டி நம்ம அதை எடுத்து வேறு எதுக்காவது யூஸ் பண்ண முடியுமான்னு பார்த்தேன். அந்த ப்ராசஸர் மேலே ஒட்டுற அந்த தெர்மல் பேஸ்ட் வந்து தண்ணியில் இருந்ததுனாலே அது அந்த ப்ராசஸரை வந்து டேமேஜ் பண்ணிகிட்டே இருந்திருக்கும் போல். அப்புறம் அதை ஃபுல்லாக எடுத்தோம்னா கட் ஆயிரும் அப்படின்றக்காக வேண்டி அதை நான் அப்படியே வச்சுட்டேன். ஏன்னா ஹீட் பண்ணி எடுத்தால் மாத்திரம் தான் கரெக்டாக இருக்கும். ஸோ உங்ககிட்ட இதே போல் ஏதாவது PS2 இருந்ததுன்னா அதுக்கு இந்த கவர் மாத்திரம் வேணுன்னா என்கிட்ட இருந்து வாங்கிக்குவாங்க. இது போல் உங்கள்கிட்ட ஏதாவது இருக்குது ரெடி பண்ணணும்னு நினச்சிங்கன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.